மகாபெரிவாவின் கருணைக்கு ஏழை பணக்காரன் என்ற எந்த பாகுபாடும் இருந்ததில்லை என்பதை உணர்த்தும் ஒரு நிகழ்வு இது. நோய்வாய்ப்பட்டு தவித்த ஒரு எளிய பக்தர் தன் வாழ்நாளில் இறுதி தருணத்திலாவது பெரிவாவை தரிசித்து விட வேண்டும் என்ற ஏக்கத்தோடு காஞ்சி மடத்தின் வாசலுக்கு வருகிறார். அங்கே அவருக்கு மகாபிரிவா காட்டிய அந்த எதிர்பாராத கருணை என்ன தெரியுமா? அந்த காட்சியை கண்ட பலரின் மனம் நெகிழ்ந்தது. இந்த வீடியோவை பாருங்க கடைசி வரைக்கும். யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகா பெரிவாவின் பரந்த கருணையும் சமத்துவம். மகா சுவாமிகள் தன்னை நாடி வரும் அத்தனை ஆன்மாக்களையும் ஒரே நேர்கோட்டில் பார்த்தவர். வெளிப்புற ஆச்சாரங்களை காட்டிலும் ஒரு மனிதன் உள்ளத்தில் இருக்கும் தூய்மையான பக்திக்கு பெரிவா முன்னுரிமை தந்தார். எளிய பக்தரின் ஏக்கம். கிராமத்தில் வசிக்கும் ஒரு எளிய மனிதர். அவருக்கு மகாபிரிவாதான் எல்லாமே. கடுமையான உடல் நலக்குறைவால் பாதிக்கப்படும் போது பெரியவாவின் தரிசனம் மட்டுமே தனக்கு நிம்மதி தரும் என நம்புகிறார். மடத்தை நோக்கிய பயணம். உடல் நலிவுற்ற நிலைமையிலும் பெரியவாவை நோக்கி அவர் வரும் சூழல். மடத்து வாசலில் நிகழ்ந்த நிகழ்ச்சி. மடத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. உடல் நலிவுற்ற நிலையில் இருக்கும் அந்த பக்தரின் குரல் அளித்து தவிப்பு பெரியவாவின் கவனத்திற்கு செல்கிறது. அளவற்ற அருள். பெரியவா அந்த பக்தரை தன் அருகில் வரவழைக்கிறார். நெகிழ்ச்சியான தருணம். அந்த பக்தரின் தூய்மையான அன்பை கண்டு பெரியவா அவருக்கு தீர்த்தமும் பிரசாதமும் வழங்கி அருளுகிறார். அங்கு கூடி நின்று இந்த நிகழ்வை கண்ட பலரின் மனம் நெகிழ்ந்து போனது. பெரியவா காட்டிய எளிய ஆன்மீக வழிமுறைகள். தர்ம நெறிகள். பசித்தவர்களுக்கு உணவிடுவது, எளியவர்களுக்கு உதவுவது தான் உண்மையான பக்தி என்று பெரியவா அறிவுறுத்திய நிகழ்வுகள். உரையாடல் பாணி. நேயர்களே, உண்மையான பக்தி என்பது மனித நேயத்தில் தான் தொடங்குகிறது என்பதை மகா பெரிவாவின் வாழ்வின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பக்தர்களால் வாழ்வில் பெரிவாவின் வழிகாட்டுதல். மகா பெரிவாவை தங்கள் வாழ்வின் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு மன நிம்மதி பெற்ற பல்வேறு மனிதர்களின் அனுபவ பகிர்வுகள். அதிஷ்டானத்திற்கு வந்து இன்றும் அமைதி தேடும் பக்தர்களின் நம்பிக்கைகள். கூட்டு பிரார்த்தனை மற்றும் அமைதி. நம் வாழ்வில் வரும் சோதனைகளின் போது மகா பெரிவாவின் திருவடிகளை சரணடைந்தால் மனம் அமைதியடையும் என்ற நம்பிக்கையோடு இந்த தொகுப்பை நிறைவு செய்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. ராம் ராம் பெரிவா சரணம். ராம் ராம் பெரிவா சரணம். ராம் ராம் பெரிவா சரணம். இந்த மாதிரி நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ராம் ராம் பெரிவா சரணம். ராம் ராம் பெரிவா சரணம். எல்லோரும் நல்லா இருக்கணும்.